நேற்று நைட்டு எனக்கு சடனாக பாஸ்தா சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. உடனே பாஸ்தாவை எடுத்து வேக போட்டுட்டேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இந்த பாஸ்தாவை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 90% பாஸ்தா வெந்தாலே போதும். அதை தான் நான் இப்படி எடுத்து செக் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆயில் விட்டேன். அப்போ தான் வந்து பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இது வராத பார்த்து லைட்டாக டவுட் ஆச்சு. அப்புறம் அப்பாடான்னு இருந்தது. ஒரு வழியாக எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்துருச்சு. அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் முட்டை தனியாக எடுத்து உடச்சி போட்டுட்ருக்கேன். எனக்கு எப்பயுமே அது கூட பாஸ்தா கூட மிங்கிளாகி போட்டோம்னா அது ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வர மாதிரியே இருக்கும். ப்ளஸ் பீசஸும் கிடைக்காது. அதனால் எப்பயுமே எக்கு தனியாக இந்த மாதிரி உப்பு மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி நிறைய பீசஸும் கிடைக்கும். நம்மளுக்கு அப்படியே அந்த எக்கோட பச்சை ஸ்மெல்லும் வராது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஏன் பீட் பண்ணுறேன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஒரு எக்கு, அதுக்காக தான். இப்போது ஒரு பேனில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம் முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக. அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு இல்லாமல் போடுவேன்னு நினைக்காதீங்க, அது என்னோடய ஸ்டைல், அப்படியே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வர மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப கிளறினோம்னா ரொம்ப பொடி பொடியாக ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே சாப்பிட்றதுக்கே கிடைக்காது. அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்போ தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா வெந்துருச்சு எக்கு. அதுக்கப்புறமா எங்கிட்ட வெறும் பீன்ஸும் கேப்சிகமும் மட்டும்தான் இருந்தது. அது கூட கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாவையும் எடுத்துக்கிட்டேன். நடுவில் இருக்கிறது தக்காளி வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பாட்டிலில் ஊற்றும் போது அப்படியே ஜாலியாக இருக்கனால விளையாடிட்டே ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் போதும்னு சொல்லிட்டு வச்சுட்டு எப்பயும் போல் கடுகுலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன். கடுகு மட்டும் இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் சீரகத்தை வேறு ஆட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் அதையும் 2-3 போட்டுட்டேன். சும்மா நம்ம பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா சரி கருவேப்பிலை நல்லது தானேன்னு கொஞ்சம் எக்ஸசிவாகவே போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினாலே போதும். ஸோ இது வதங்கிறதுக்கு நம்ம எப்பயுமே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நல்லா அந்த ராஸ்மெல்லும் போயிடுச்சு. ஸோ நான் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அப்படியே ஃபுல்லாக அரைச்சி ஊற்றும் போது நமக்கு ஒரு மாதிரி கிரேவி மாதிரி கிடைக்கும். இப்போ பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா பாஸ்தா கூட ஒட்டி வரும். அதனால தான் இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கொதிச்சனால இது கூட நான் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். பெருசாக வேறு எந்த ஃப்ளேவர்ஸுக்காகவும் எதுவும் ஆட் பண்ணல. என்கிட்ட இருந்த மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் போட்டே செய்வோன்னு சொல்லிட்டு அது ரெண்டையும் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அது கூட கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிட்டேன். வேணுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி வர மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அந்த தக்காளி இதெல்லாமே நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட பீன்ஸும் கேப்சிகமும் இருந்தனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரட் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி எல்லாமே இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து வேகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால இது எல்லாமே வேகறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். வேக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்கன்னா தான் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் பாஸ்தா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தனியாக எக் வேறு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளோட க்ரீன் எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. என்னடா க்ரீன் எக் பாஸ்தான்னு சொல்கிறேங்கிறீங்களா? ஏன்னா நான் தான் க்ரீன் வெஜிடபிள்ஸாக போட்டிருந்தேனே. அவ்வளோதான், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். அவருக்கும் சர்வ் பண்ணுறதுக்காக பிளேட்டில் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாய்.